இல்ல அது உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. நம்ம அதை வச்சுக்கிட்டு ஒரு 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 யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்ற முறையில நாங்க சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் கிடைத்திருக்கிற செய்திகள் என்பது பிஜேபி அவரை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த நிர்பந்தத்திற்கு இவர் அடிபணிந்து செல்வார் என்கிற முறையில தான் நிலைமைகள் என்பது இருக்கிறது. இல்லை என்றால் வேறு விதமான நிர்பந்தத்தை திரு விஜய் அவர்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கான தைரியமிக்க தலைவராக விஜய் அவர்கள் இப்போது இல்லை என்பதுதான் இருக்கிற நிலைமை. எப்படினாலும் அடுத்த ஒரு வார காலத்திற்குள் நிலைமைகள் தெளிவாகும். பாஜக கூட்டணியில விஜய் சேர்ற பட்சத்துல திமுக பின்னாடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணி ஆக்சுவலா அது சாதகமாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பிஜேபியோட இவர் போய் சேர்ந்துட்டாருன்னா இப்ப சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருப்பதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் செய்திகள் என்பது இருக்கிறது. விஜய் பிஜேபியோட சேர்ந்தா சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு முழுமையாக அவருக்கு இருக்காது. அது நிச்சயமாக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் சாதகமாக இருக்கும். ஆகவே மேலும் அதிகமான இடங்களில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி என்பது வெற்றி பெறும்.